வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் சன்ரைட் செட்டப் பாக்ஸ் வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அதில் ஹெச்டி பாக்ஸ் பெட்ரா இல்லை எஸ்டி பாக்ஸ் பெட்ரா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து நம்ம வீட்டுக்கு வந்து டிவி வந்து என்ன டிவி வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம பாக்ஸ் செலக்ட் பண்ணி வாங்குவோம். உதாரணத்துக்கு சிஆர்டி டிவி வச்சுருந்தோம்னா, அதே மாதிரி கலைஞர் டிவி, இந்த மாதிரி சிஆர்டி டிவி வருது பார்த்தீங்களா, அது நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எஸ்டி பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க. எஸ்டினா இந்த பாக்ஸு, இதில் வந்து ஏவி அவுட்டு மட்டும்தான் வரும், வேறு எந்த ஒரு ஆப்ஷனும் இருக்காது. நீங்கள் எல்இடி டிவி இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெச்டி செட்டப் பாக்ஸு தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம் அவுட்டு வந்துடும், உங்களுக்கு வீடியோவும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்ல தெளிவாக இருக்கும். இந்த எல்இடி டிவியை பொறுத்தளவுக்கு ஹெச்டி தான் செட் ஆகும். நம்ம எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து லேஸாக உங்களுக்கு ஒரு மங்கலாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஹெச்டி பாக்ஸில் அந்த பிரச்சனை இருக்காது. சரி, இப்போ சிஆர்டி டிவி தான் வச்சுருக்கோம், அதுக்கு ஹெச்டி பாக்ஸ் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக இந்த ஹெச்டி பாக்ஸையும் சிஆர்டி டிவிக்கும் போடலாம். ஏன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏவி அவுட்டு இதுலேயும் வந்துடும் பார்த்தீங்களா, ஏவி அவுட்டு. இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி கேபிள் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, இந்த கேபிள் வந்து இதில் குத்தி நீங்கள் உங்களோட சிஆர்டி டிவியில் நீங்கள் கனெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா, ஏவி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு படம் வந்துடும். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் இப்போதைக்கு வந்து சிஆர்டி டிவி வச்சுருக்கீங்க, ஃபியூச்சரில் வந்து நீங்கள் ஒரு எல்இடி டிவி நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பையும் பார்த்தீங்கன்னா இந்த செட்டாப் பாக்ஸை நீங்கள் அப்படியே மாற்றாமல் நீங்கள் அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுலேயே வந்து ஹெச்டிஎம் அவுட்டு வந்துடும். நீங்கள் இதுலேருந்து எடுத்து நீங்கள் எல்இடி டிவி வச்சுருந்தீங்கன்னா அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் ஹெச்டி செட்டப் பாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ஹெச்டி சேனல்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடிச்ச சேனலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு எல்இடி டிவி பார்க்கும்போது அந்த ஹெச்டி சேனலில் உங்களுக்கு கிளாரிட்டி நல்லா தெரியும். ஆனால் இந்த எஸ்டி பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எஸ்டி பாக்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் நார்மல் சேனல் எஸ்டி சேனல் மட்டும் தான் பார்க்க முடியும். எஸ்டினா ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன், ஹெச்டினா ஹை டெஃபினேஷன், அதான் மீனிங்கு. இப்போ நீங்கள் எஸ்டி பாக்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அந்த எஸ்டி சேனலை தவிர வேறு எந்த சேனலையும் நீங்கள் ஆட் பண்ண முடியாது. ஆட் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா வந்து இதில் ஒன்றும் இல்லையா, ஏவி அவுட்டு மட்டும்தான் வரும், ஹெச்டி அவுட்டு இல்லை. அப்படிங்கும்போது நீங்கள் ஹெச்டி சேனலில் நீங்கள் பார்க்க முடியாது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பாக்ஸ் நீங்கள் வாங்குறீங்க, புதுசாக வாங்குறீங்கன்னா நீங்கள் இந்த ஹெச்டி பாக்ஸவே நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா டிவிக்கும் இது செட் ஆகும். உங்களுக்கு இதுலேயே ரெக்கார்டிங் ஆப்ஷனும் வந்துடும், அது சம்மந்தமான வீடியோலாம் போட்டிருக்கேன் முதல்ல, அந்த மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸை வாங்கும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சன்ரைட் ஹெச்டி பாக்ஸே நீங்கள் வாங்குங்க, உங்களுக்கு மன திருப்தி இருக்கும். அவ்வளோதான். எல்இடி டிவியே நாங்கள் வாங்க போகிறது இல்லைங்க, சிஆர்டி டிவி மட்டும் தான் நாங்கள் வச்சுருக்க போகிறோம், சிஆர்டி டிவி மட்டும் தான் எங்கிட்ட இருக்குது, அது மட்டும் தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எஸ்டி பாக்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் எந்த பாக்ஸ் உங்களுக்கு பெட்டராக இருக்கோ அதை நீங்கள் அதை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன், அதனால தான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.